சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா ஜானகியை கைது பண்ணிட்டு போனதும் ஊர் மக்களாக சேர்ந்தும் எங்களால் ரகுராம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வெளியில் எடுத்துடுறாங்க. அப்போ ஜட்ஜியை டைம் கொடுத்துருக்காங்க. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபித்து கோவில் நகையையும் மீட்டு கொடுத்தா தான் உங்கள் மேலே இருக்கிற கேஸ் இல்லாமல் போகும் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தோன்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் செம டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க. அப்போது ஜானகி உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது, இதுலையே விளங்கிடுச்சு, என்ன அசிங்கப்படுத்துறது உள்ள தள்ளுறதுக்கும் இப்படி கேவலமான வேலையை பார்த்தது நீதான்னு, இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் நீதான்னு கண்டுபிடிச்சி கோவில் நகையை மீட்டெடுத்து கொடுக்கல. என் பேர் ஜானகி இல்லை, நான் ரகுராமோட பொண்டாட்டியும் இல்லை அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு ஜானகி அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப கவலையில் இருந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா ஜானகி, நீ ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவம்மா, உன்னை போய் கோவில் நகையை எடுத்துன்னு பழி போட்டு கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு போதும். அப்போது கோவில் நகை காணாமல் போயிருக்கு. அப்போது கோவில் நகையை யார் தான் அம்மா எடுத்திருப்பா அப்படின்னு பத்மா சொல்லும் போதோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டைம் கொடுத்துருக்காங்க. நீ பெரிய அதிகாரி மாதிரி என்கொயரிலாம் பண்ணிட்டு இருக்காம நீ கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? நீ வாய் திறக்காம இருந்தாலே இந்த வீட்டில் அரைவாசி பிரச்சனை வராது அப்படின்னு மணி பத்மாவை கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க. ஏப்பா ரகு, இப்போ என்னப்பா பண்ணுறது? ஜானகியை வெளியில் விட்டுட்டாங்க. ஜானகி மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு முதல்ல கோவில் நகையை கண்டுபிடிக்கணும்ப்பா. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு போது உடனே ரகுராம் ஜானகி கிட்ட, இங்கே பாரு ஜானகி, ஆமாம் நீ அன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு போனியா? ஏன்னா பூசாரி கூட உன்னை கோவிலில் கண்டதாகவும் கோவில் சாவியை கடைசியாக உங்ககிட்ட கொடுத்ததாகவும் சொல்கிறாரு. ஆமாம் போனியா அப்படின்னு போது ஜானகியும், ஆமாங்க மனசு குழப்பமாக இருந்துச்சு, அதான் சாமி கும்பிடலான்னு போனேன். எதுக்காக ஜானகி தனியாக போனேன்? கூடவே வீட்டில் இருக்கிற யாரையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னும் போது ஜானகி தயங்கிட்டு இருக்காங்க. அதானே, நீங்கள் எதுக்காக தனியாக போனீங்க, எங்களுக்கும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பார்வதி பத்மா ஏற்றி விட்டதும் உடனே நம்ம மாயா இங்கே பாருங்க பெரியப்பா, நானும் கூட தான் ஜானகி பெரியம்மா கூட போனேன். ஆனால் திடீர்னு எங்கள் கடையை யாரோ இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பெரியம்மா என்ன அனுப்பி வச்சுட்டாங்க. நானும் சீனுவும் கடையில் போய் பிரச்சனையை பார்த்தோம், சரி பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு போதும். என்னடா சீனு சொல்கிற, இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு பத்மா கேட்குறாங்க. ஆமாம்மா, வீட்டில் சொன்னால் எங்கே எல்லாரும் டென்ஷன் ஆகிடுவீங்கன்னு தான் நாங்கள் இதை சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு போதும். பார்த்தியாப்பா, ஜானகி மாயாவையும் தன் கூட கூட்டிகிட்டு தான் போயிருக்கா. அப்படின்னா கண்டிப்பாக ஜானகி இந்த பிரச்சனையில் சிக்க வைக்கிறதுக்காக வேற யாரோ தான் நம்ம மாயாவையும் ஜானகி கிட்ட இருந்து விலக்கி இப்படி தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரகு கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யார் காரணமாக இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்கள வச்சு நான் என் ஜானகி மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்காமா, யாரும் மனசை போட்டு குழப்பிக்க வேணாம், எல்லாரும் போங்க அப்படின்னும் போது எல்லாரும் போகிறாங்க. ஜானகி பூஜை ரூமில் நின்று அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்போ நம்ம மாயா வராங்க. இங்கே பார்த்தீங்களா பெரியம்மா, நான் தான் சொன்னல உங்களை விட்டு போக மாட்டேன்னு. சரி பெரியம்மா, அப்படி அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்னும் போது உடனே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சரி பெரியம்மா, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நாம் நகையை எடுக்க முடியும். சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க அப்படின்னு மாயா ஆறுதல் படுத்துகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா மறுநாள் காலையில் ஜானகியும் மாயாவும் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஜானகிட்ட பணம் கொடுக்குறதா சொன்னா இல்லையா, அவனு ஜானகி கண்ணு பார்த்துடுறாங்க. இவன் தான் மாயா, இவன் தான் இப்படி பணம் கொடுக்குறதா சேட்டுக்கிட்ட போக சொன்னான் அப்படின்னதும் உடனே மாயா சரி பெரியம்மா, இவனை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும், இருங்க வர அப்படின்னுட்டு நேராக மாயா அவன் முன்னாடி போய் நின்றுட்டுருக்காங்க. உடனே அவனு என்னம்மா என்ன வேணும் அப்படின்னதும், சரி எங்கள் பெரியம்மாவுக்கு 10 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லல, அந்த சேட்டுக்கிட்ட போய் வாங்க சொன்னேன். நிஜமாவே அது சேட்டுக்கிட்ட தான் நீ அந்த பணத்தை கொடுத்தியா? யாரா நீ, எதுக்காடா இப்படி பண்ண? நீங்கள் தானே கோவில் நகையை திருடுனீங்க அப்படின்னு போது, என்னம்மா எங்கே என்ன பேசுகிற, உங்கள் பெரியம்மாவை காப்பாற்றுறதுக்கு ஏன் மேலே பழி போட்டுறியா அப்படின்னு அந்த ரவுடி சொன்னதோ, டேய் ஒழுங்கு மரியாதையாக உண்மையே சொல்லுடா, எங்கடா வச்சிருக்கா அப்படின்னு பிடிக்க போகிறாங்க. அப்படின்னு பார்த்து அவன் எஸ்கேப் ஆகலான்னு போது சீனு வந்துடுறாங்க. சீனு அவனை பிடி, இவன் தான் நகையை திருடி இருக்கா அப்படின்னதும் சீனு அவனை பிடிச்சு அடிடின்னு அடிக்கிறாங்க. சார் அடிக்காதீங்க சார்,
ஆமாம் சார், நாங்கள் தான் நகையை திருட சொன்னது அந்த புவனேஸ்வரியும் பசுபட்டினா அப்படின்னதும் மாயா இங்கால சீனு ஜானகி 3 பேரும் அடிச்சு ஆறாங்கன்னு நினைச்ச பெரியம்மா இந்த கேவல கெட்ட வேலையெல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலையாக தான் இருக்கும்னு நினைச்சேன். டேய் ஒழுங்கு மரியாதையா இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட வந்து சொல்லுவீங்களாடா? சரி சொல்கிறோம் இட என்ன விட்டுருங்க அப்படின்னு போதும் அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட முடியாது வடா அப்படின்னுட்டு உடனே தரத்துன்னு இழுத்துட்டு போகிறாங்க நம்ம சீனு. ரகுராம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததும் யாரா இது அப்படின்னு மணியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. மாமா இவன் தான் மாமா கோவில் நகையை திருடினது அப்படின்னும் போதும் ரகுராம் வந்து வராங்க. ஐயா என்கிட்ட ஒரு நகை கூட இல்லைங்க ஐயா, புவனேஸ்வரி அம்மா சொல்லி தான் நகையை வந்து திருடணும், ஆனால் நகை வந்து என்கிட்ட இல்லை, வேற ஒருத்தங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னும் போதும் சரி இப்போ அவங்க எங்கடா இருக்காங்க, ஒழுங்கு மரியாதையாக உண்மையே சொல்லலை, இந்த இடத்துலையும் கதையை முடிச்சிடுவான் அப்படின்னும் போதும் உடனே அந்த ஆள் வந்து சரிங்க ஐயா நான் இப்போவே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னுட்டு ரகுராம கூப்பிட்றாங்க. உடனே சிவாவும் இருங்கண்ண நானும் வரேன் அப்படின்னுட்டு சிவா சீனு ரகுராம் 3 பேரும் அந்த ரவுடியை கூட கிளம்பி நகையை மீட்டு எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா என்னக்கா நகையை எடுத்துட்டாங்கன்னா ஜானகி அக்கா உள்ளே போகவே முடியாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு போதும் சரி இரு வரேன் அப்படின்னுட்டு நம்ம பத்மா வந்து செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அப்போது லிங்கம் வந்து ஃபோன் போட்டு ஏமா பத்மா அங்கே அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்னு போதும் நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே பத்மா சொல்லிடுறாங்க. இதை கேட்டு லிங்கம் செம அதிர்ச்சியாகி உடனே புவனேஸ்வரி கிட்ட வந்து சொன்னதும் ஓஹோ நகையை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டாங்களா, சரி இருங்க வர அப்படின்னு ரவுடிங்களுக்கு ஃபோன் போட்டு இப்படி அவங்களோட பங்காளியை உங்களை மாட்டி விட்டுட்டான், ஒழுங்கா நகை எடுத்துட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுங்க, நீங்க மட்டும் பிடிப்பட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்க கூட சேர்ந்து நானும் மாட்டிப்பா அப்படின்னும் போதும் கவலைப்படாதீங்க மேடம் நாங்கள் கண்டிப்பாக பிடிப்பட மாட்டோம் அப்படின்னுட்டு அவங்க 3 பேரும் நகையை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகலான்னு எடுக்கிறாங்க. ரகுராம் வந்து செம்ம மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்து 3 பேருமே எஸ்கேப் ஆகலான்னு போகும்போது சீனு ரகுராம் எங்கால மணி 3 பேருமே அவங்க 3 பேரையும் அடின்னு அடித்து உடனே நகையை கொடுங்கடா அப்படின்னதும் 3 பேரும் சேர்ந்து நகையை கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா டேய் யாரா இப்படிலாம் அவங்கள பண்ண சொன்னது, எதுக்காக நகையை திருடுனீங்க, எவ்வளோ தைரியம் இருந்தா அதுவும் எங்கள் ஊர் நகையை வந்து எடுத்திருப்பீங்க அப்படின்னு சிவா அடிச்சிட்டு இருக்காங்க. எங்களை எதுவும் பண்ணாதீங்க ஐயா, அந்த ஊரில் இருக்கிற புவனேஸ்வரி சொல்லி தான் நாங்கள் இது எல்லாமே பண்ணோம், தயவு பண்ணி எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு ரவுடிங்கன்னு சொன்னதும் உடனே ரகுராமுக்கு வரதை பாருங்க கோவம் செம டென்ஷன் ஆகிட்டு மாப்பிள்ளை சிவா நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் வரேன், எனக்கு வேலை இருக்கு, நகை பத்திரம் அப்படின்னு சிவாட்ட கொடுத்துட்டு ரகுராம் ரொம்ப வேகமாக புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா புவனேஸ்வரியை பசுபதி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏய் புவனேஸ்வரி அப்படின்னதும் உடனே புவனேஸ்வரி அந்த இடத்துல எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. போன போக்கிலேயே புவனேஸ்வரி கண்ணத்துல வந்து பொழிச்சுன்னா அடிக்கிறாங்க. ரகுராம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு போதும் இங்கே பாரு பொம்பளையாச்சின்னு கண்ணத்தோட விட்ட, இதுவே உன் இடத்துல ஆம்பளை இருந்துக்க என்னிடம் ஒன்றும் இல்லைன்னு பண்ணிருப்பா அப்படின்னு புவனேஸ்வரியை பசுபதியும் வெளுத்து எடுக்கிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிச்சிடுது.